பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தின் பாரத் சிட்டி குடியிருப்பில் வசித்து வந்த 12, 14 மற்றும் 16 வயதான 3 சகோதரிகள் மொபைல் போனில் வீடியோ கேம் விளையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தனர். கொரோனா காலத்தில் தொடங்கிய சிறுமிகளின் ஆன்லைன் கேம் மோகம் டாஸ்க் அடிப்படையிலான கொரியன் லவர் கேம் விளையாட்டு வரை சென்றுள்ளது. இந்த ஆன்லைன் கேம் காரணமாக படிப்பில் கவனம் செலுத்தாத தங்கள் மகள்களை கண்டித்த பெற்றோர் அவர்களை ஆன்லைன் கேம் விளையாட விடாமல் தடை செய்துள்ளனர். வீடியோ கேம் விளையாட முடியாத வருத்தத்தில் சகோதரிகள் மூவரும் கடந்த புதன்கிழமை நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் 9வது மாடியில் உள்ள தங்கள் வீட்டின் பால்கனியில் இருந்து ஒன்றாக குதித்து தற்கொலை செய்துள்ளனர். பால்கனிக்கு செல்ல சிறிய 2 படிகள் கொண்ட ஏணியை பயன்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. ஒன்றாக குளிப்பது, உண்பது, உறங்குவது என அனைத்து அன்றாட செயல்களையும் ஒன்றாகவே செய்து வந்த இந்த சகோதரிகள் கடைசியில் ஒன்றாகவே தற்கொலையும் செய்துள்ளனர். ஒரு கொரிய விளையாட்டை தங்கள் மகள்கள் விளையாடி வந்ததாகவும், ஆனால் அது பற்றி வீட்டில் ஒருபோதும் பேசியது இல்லை என்றும் கூறியுள்ள தற்கொலை செய்து கொண்ட சிறுமிகளின் தந்தை சேத்தன்குமார், மகள்களுக்கு கொரிய கேம் தான் எல்லாம் என்றும் அது இல்லாமல் உயிர் வாழ முடியாது என்றும் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். 3 சகோதரிகளின் தற்கொலைக்கான துல்லியமான காரணம் தெரியவில்லை என்றாலும் அவர்களின் பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அம்மா, அப்பா மன்னிக்கவும் என்று எழுதப்பட்ட ஒரு தற்கொலை கடிதம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட அந்த சிறுமிகளின் செல்போன்கள் தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சிறுமிகளை இந்த விளையாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது யார், யாராவது அவர்களை ஆன்லைனில் வழிநடத்தினார்களா என்பதையும் உரையாடல் பதிவுகள், செயலி பயன்பாடு மற்றும் ஆன்லைன் தொடர்புகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். ஆன்லைன் விளையாட்டுகளால் சிறுமிகள் தவறான முடிவுகளை எடுப்பது அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆன்லைன் விளையாட்டுகளில் குழந்தைகள் அதீத ஆர்வம் காட்டுவதும் தனிமையில் இருப்பதும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த தற்கொலை சம்பவம் ஒரு எச்சரிக்கை மணியாகும்.